இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு HTML கோடு இருக்குது. இதில் சிஎஸ்எஸ்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இல்லைனா இந்த HTML கோடில் சிஎஸ்எஸ்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பேராகிராஃப் டேக்கில் ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. சரியா? இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம ப்ரௌசரில் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி இதை ஸ்டைல் பண்ணி பார்க்குறோம். சரியா? ஓகே, இப்போ இது இந்த பேராகிராஃப் கண்டென்ட். அலைன் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணேன்னா எனக்கு நம்ம பேராகிராஃப் கண்டென்ட் அவுட்புட்டாக ப்ரௌசரில் ப்ரிவியூ ஆகுது. ஸோ ஃபார் குட். அடுத்தது, இந்த பேராகிராஃபை நான் டிசைன் பண்ணணும். இதுக்கு ஏதாவது ஒரு பியூட்டிஃபிகேஷன் ஆர் ஸ்டைலிங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேகுக்கு உள்ளேயே நான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது ஸ்டைலிங். அதனால் நான் ஸ்டைல் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸ்டைல் ஈக்குவல்ட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற அந்த இன்ஃபர்மேஷனை நான் செப்பரேட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பேராகிராஃபுக்கு நான் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டைல்குள்ளே கலர், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் எப்படி கொடுக்கலாம். ஓகேவா? கலர் கோலன், அதுக்கப்புறம் அதோடைய அதுக்கு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் கொடுக்கலாம். இப்போ நான் ரெட்டுன்னு சொல்லி சும்மா டைப் பண்ணனா கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ரெட் கலர் என்னுடைய பேராகிராஃபோடைய ஸ்டைலிங்காக அப்ளை ஆகும். ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸை நான் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ், இதில் நான் ஒரு பர்டிகுலர் பிக்சல் வேல்யூ கொடுக்கலாம். நான் ஒரு 30 px பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த 30 பிக்சலோடைய வேல்யூ எவ்வளவோ அது அப்படியே என்னுடைய பேராகிராஃபுக்கு அப்ளை ஆகுது. இங்கே இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் உள்ளே கொடுக்கணும். ஸ்டைல் ஈக்குவல் இந்த டபுள் கோட்ஸ், இதுக்குள்ளே தான் நான் 1 by 1 கொடுக்கணும். கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? நான் என்னென்னா இதை 1 by 1 கீழே நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஃபாண்ட்டுக்கு நான் வெயிட் ஆட் பண்ணுறேன். அதாவது போல்டு, ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு அதில் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சேவ் பண்ணால் ஃபாண்ட் எனக்கு நல்ல திக்காக போல்டாக அப்பியர் ஆகும். அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி, இதில் ஏரியல் ஹெல்வெட்டிக்கா சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணனா எனக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி இந்த இடத்துல மாறும். ஸோ சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. இந்த டேக் உள்ளேயே நான் சிஎஸ்எஸ் உடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணி அதை நான் இந்த இடத்துல பியூட்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா? இது எல்லா டேக்லேயும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேராகிராஃப் டேக்கில் பண்ணியிருக்கோம். பட் என்னென்ன டேக்ஸ்லாம் இது நம்ம HTML அவைலபிளாக இருக்கோ எல்லாத்துலேயுமே இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இன்சைட் ஏதாவது ஒரு டேக்குக்கு உள்ளே நீங்கள் ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸை டிசைன் பண்ணுறீங்க, உள்ளே டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ ஒரு சிஎஸ்எஸ்ஸை நம்ம இப்படி தான் ஒரு HTMLக்குள்ளே கொண்டு வைக்கணும்.